மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரானுடைய புதுவகை ஏவுகணை தாக்குதல்ல மிரண்டு போன இஸ்ரேல் 4 பேர் பலி 164 பேர் படுகாயம் என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு. தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு அமெரிக்கா ஓகே சொன்னாலும் ஈரான் அதிரடியாக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் தலையடியாகவும் அமெரிக்காவுக்கு மாறி இருக்கின்ற செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஹைஃபா மீது புதுவகையான ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதில் ஈரானுடைய ஏவுகணை திறனை மீண்டும் ஒரு முறை பறைசாட்டியிருக்கு. என்னதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய ஏவுகணை தளங்களை 100க்கு 90% நாங்கள் அடிச்சு நொறுக்கிட்டோம் என்று சொன்னது மிகப்பெரிய அப்பட்டமான பொய் என்பதை செயல் ரூபத்தில் இப்போது ஈரான் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே இப்போது பறை சாட்டியிருக்கு. அந்த தாக்குதல் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 450 கிலோகிராம் எடையுள்ள வெடிமருந்துகளை தாங்கி சென்ற ஒத்த ஏவுகணை அயன்டோம் என்ற வான் பாதுகாப்பு கருவிக்குள்ள சிக்காமலே இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஹைஃபா என்ற பகுதியில் தாக்குதல் நடத்தியதுல 4 இஸ்ரேலர்கள் பலியானதோட 10க்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்த சம்பவம் பதிவானது. இதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரை மீட்பதற்கு கிட்டத்தட்ட 4 சுரங்க பாதைகள் தோண்டித்தான் அந்த 4 பேருடைய பிரேதங்களையும் இஸ்ரேலுடைய மீட்பு பணியினர் வெளியே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் இதற்காக செலவிட்டதாகவும் இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. இதுல அவங்களை வியக்க வைத்த விஷயம் என்ன, ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த ஏவுகணை அயன்டோமுக்கு சிக்காமல் மிக விரைவாக வெடிக்காமலே வெறுமனே மோதி இந்த சேதத்தை உட்படுத்தியிருக்கு. வெடிக்காமலே ஒரு கட்டிடத்தின் மீது இது மோதி இப்படியான ஒரு சேதத்தை உண்டு பண்ணுவதாக இருந்தால் இதனுடைய வீரியம் தான் என்ன, இதனுடைய வேகம் தான் என்ன அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை வெடித்திருந்தால் அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய உயிர் சேதங்களும் கட்டடங்களுக்கான சேதங்களையும் உண்டு பண்ணியிருக்கும் என்ற அச்சத்தையும் வெளியிட்டாங்க. இப்படியான ஏவுகணைகளை பயன்படுத்துவது யுத்த குற்றம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போது இஸ்ரேலுடைய நிலைமை இருக்குது. யுத்த குற்றங்கள் பற்றி பேசுவதற்கு இஸ்ரேலுக்கு ஏதாவது அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதனுடைய பிரதமரை இப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமே யுத்த குற்றம் புரிந்தவர் அப்படின்னு சொல்லி பிடியானை பிறப்பித்து தேடிக்கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இதை பத்தி எல்லாம் பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் தான் இப்போது முன்வைக்கப்படுது. இதுபோக ஈரான் 3 கட்டங்களாக நேற்றைய தினம் 10 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியதன் காரணமாக 7 பேர் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவானது. அதில் ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுபோக கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஈரான் என்ன, ஹிஸ்புல்லா என்ன, ஹவுதிகள் என்ன சரமாரியா ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொண்டதில் கிட்டத்தட்ட இஸ்ரேலியர்கள் 164 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகிருக்கு. இதுவரைக்கும் உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் 33 பேர் உயிரிழந்ததோட 7000க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகிருக்கு. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை தாக்குதல் நடத்தியும் எதற்காக உயிரிழப்புகள் குறைவாக அங்கு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அனைவரும் கேட்கின்ற ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கிற மாதிரி சனத்தொகைகள் அங்க கிடையாது. சனத்தொகை குறைவாக இருப்பதனால் உயிர் சேதங்களும் குறைவு. அடுத்த ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு கட்டிடத்திலும் பதுங்கு குழிகள் வைத்து அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதனால யுத்தம் அப்படின்னு வந்துட்டா இஸ்ரேல்கள் உடனடியாக பதுங்கு குழிகளில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வெளிவராமலே தொடர்ச்சியாக 5 மில்லியன் பேர் பதுங்கு குழிகளிலே வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு என்ற ஒரு விஷயத்தையும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கு. இப்படியான சூழல்ல தான் உயிர் சேதங்கள் குறைவாக இருக்குது. குறைவுக்கான மற்றொரு காரணம் அனைத்தையும் தணிக்கை செய்துதான் இஸ்ரேல் இப்போது வெளி உலகுக்கு செய்திகளை வெளிக்கொண்டு வராங்க. நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய வான் தாக்குதல் ஈரானுடைய பெட்ரோல் கெமிக்கல் போன்ற ஆலைகள் மீது தான் தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை உண்டு பண்ணினாங்க. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 வரையிலான ஈரானியர்கள் பலியான சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க காரணமே இதுக்கு முதல் போட்ட திட்டங்கள் எல்லாம் தோற்று போனதன் காரணமாக ஆட்சி மாற்றம் சாத்தியமில்லை, ஆர்ப்பாட்டம் சாத்தியமில்லை, ஏவுகணை தளங்களை தகர்த்தல் சாத்தியமில்லை. இதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக பொருளாதார நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த தாக்குதலை மேற்கொள்றாங்க. இதுவரைக்கும் உலக அரங்கில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு, எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு, பொருளாதார
பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்டாலும் கூட ஈரான்ல இதுவரைக்கும் எரிபொருளுக்கோ எரிவாயுவுக்கோ பெட்ரோலியத்துக்கோ எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை என்பது கூட இப்போது அமெரிக்காவுக்கு வைத்திருச்சலை உண்டு பண்ணிருக்கு. அதனால ஏதோ ஒரு வகையில ஈரானுடைய உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தி அந்த மக்களையும் பிச்சைக்கார கோலத்துல வந்து நிறுத்திடணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் இந்த தாக்குதல் நடத்துறாங்க. இதுக்கு பதில் தாக்குதலாகத்தான் இப்படியான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு ஈரானும் நினைக்குது. இது போக வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஈரான் உண்டு பண்ணியது மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை அமெரிக்காவுக்கு உண்டு பண்ணிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய 17 விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் பதிவாகி இருக்கு. அதுல வந்து போர் விமானங்கள் என்ன, ஹெலிகாப்டர் என்ன, போக்குவரத்து விமானங்கள் என்ன, இப்படி 17 விமானங்களை சுட்டு வீழ்த்தியது தான் இப்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள அமெரிக்கா இருப்பதற்கான காரணமாக சொல்லப்படுது. அதுபோக 146 ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியது வந்து பாரிய அளவில் அமெரிக்காவுக்கு பொருளாதார சேதத்தையும் இராணுவ தளவாடங்களில் மிகப்பெரிய ஒரு சோதனையையும் சேதத்தையும் ஏற்படுத்தியதுனால எப்படியாவது உங்களுக்கு இந்த நட்டத்தை உண்டு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கிறாரு. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இந்த யுத்தம் பாதகமாக இருக்குது, ஹுர்முஸ் ஜலசந்தியை திறங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. உலக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இது பிரச்சனை அப்படின்னு சொல்லுகின்ற அமெரிக்காவிடம் ஈரானில் கேட்கிற ஒரு விஷயம் தான், 40 வருஷங்கள் பொருளாதார நெருக்கடிக்குள்ள நாங்க இருந்தோம், அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? இந்த தடையை போட்டது நீங்க தானே, என் மீது உங்களுக்கு பரிதாபம் வரல, இப்போ உலக மக்கள் மீது பரிதாபம் வந்தாச்சா? அதை பத்தியெல்லாம் நாங்க கணக்கெடுக்க போறதில்ல. ஒன்று நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க ஹுர்முஸ் ஜலசந்தியை திறக்கிறோம், நீங்க அடிச்சு கொண்டு இருக்கும் பொழுதோ தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதோ இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பதில் இருந்ததாக பார்க்க முடியுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதான பேச்சுவார்த்தைக்கு என்ன நடக்குது, சமாதானம் மலருமா, யுத்தம் முடியுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எல்லாருக்குள்ளும் இருக்குது இல்லையா? இந்த சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முன்னின்று தான் 5 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாரு. முதல் கட்டமாக வந்து 45 நாட்களுக்கு தற்காலிகமாக யுத்தத்தை நிறுத்துவதாகவும் பிற்பாடு வந்து பேச்சுவார்த்தையின் ஊடாக நிரந்தரமான யுத்த நிறுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லித்தான் 5 அம்ச கோரிக்கைகளை இவர் முன் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அமெரிக்கா ஓகே சொல்லியிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தற்காலிக யுத்த நிறுத்தம் அப்படின்ற ஒரு கன்செப்டை கொண்டு வந்தது அமெரிக்கா. அதனால் அவங்க ஓகே சொல்லித்தானே ஆகணும். அடுத்தது ஈரான் தரப்புல என்ன முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமான யுத்த நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, நிரந்தர யுத்த நிறுத்தமா பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இல்லையா சண்டைக்கு நில்லுங்க அப்படின்ற மாதிரி 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இதுதான் எங்களோட கண்டிஷன், இதுக்கு அமெரிக்கா ஓகே, இஸ்ரேல் ஓகேண்டா, வாங்க பேசலாம் அப்படின்னு அதிரடியான இறுதியான முடிவை சொல்லிட்டாங்க. அதுல முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரந்தரமான யுத்த நிறுத்தம், அதுக்கான உத்தரவாதத்தை அமெரிக்கா தரணும். தற்காலிகம் என்ற பேச்சுல, தற்காலிகம் என்ற ஒரு பேச்சு வந்துட்டாலே ரகசியமாக ஆயுதங்களை திரட்டியாச்சு, ஓய்வெடுத்தாச்சு, கட்ஸ் எடுத்தாச்சு, பலத்தை கூட்டியாச்சு, மீண்டும் ரகசியமாக தாக்குதலை நடத்திட்டு சோழியை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அந்த இடத்துல நாங்க இல்லை, அப்படியெல்லாம் ஏமாற இடத்துல நாங்க இல்லை. இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுர்முஸ் ஜலசந்தி எமது ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்றது தான் அடுத்த நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கட்டமைப்புகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கான நட்டைகளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையும் முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்த நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராந்தியத்தில் எந்த ஒரு தாக்குதலையும் நீங்க நடத்தக்கூடாது, ஹவுதிகளுக்கு எதிராகவோ ஹமாஸுக்கு எதிராகவோ அதே போல ஹிஸ்புல்லாக்கு எதிராகவோ எந்த ஒரு தாக்குதலை நீங்க மேற்கொள்ளக்கூடாது, ஈராக்குக்கு எதிராகவும் எந்த ஒரு தாக்குதலையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த நிபந்தனைகளை பார்க்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஓகே சொல்லாது போலதான் தெரிகிறது. அதை தாண்டி இந்த நிபந்தனைலாம் பார்க்கும் பொழுது இதுக்கு பிறகு ஈரானுக்கு எதிராக மட்டுமல்ல, ஈரானுடைய சார்பு கொள்கையில் இருக்கின்ற அமைப்புகளுக்கு எதிராக மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக கூட அமெரிக்கா யுத்தம் என்ற ஒரு விஷயத்துல தலைவச்சு கூட படுக்காது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் ஈரானுடைய நிபந்தனைகள் இருப்பதாக உலக அரசியலில் இப்போது பேசப்படுது. இப்போதைக்கு வந்து ஹுர்முஸ் ஜலசந்தியில கிட்டத்தட்ட 1000 கப்பல்கள் தரித்து நிற்பதாகவும், இதில் 6 கப்பல்கள் வந்து பயணிகள் உள்ளடக்கிய கப்பலாகவும், மற்ற ஏனைய கப்பல்கள் அனைத்துமே வியாபார நோக்கத்தோடு வந்தவை, எரிபொருள் எரிவாயு அதே போல சரக்கு கப்பல்கள் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுவதோட 20,000 மாலுமிகள் இப்போது இதுக்குள் சிக்குண்டு இருப்பதாகவும், அதுல கிட்டத்தட்ட 200 மாலுமிகள் வந்து தம்மை வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்படி சர்வதேச கடல்சார் அமைப்பான IMOவிடம் கோரிக்கை விட்டிருக்கிறாங்க.
இப்படி 1000 கப்பல்கள் தரித்து நிற்பது என்பது உண்மையிலே உலக அரங்கில பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணும். என்னதான் இருந்தாலும் 40 வருஷங்கள் பொருளாதார நெருக்கடிக்குள்ள எமது மக்கள் வாழ்கின்ற சூழல்ல எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் எம்மை எட்டி கூட பார்க்கல. எமது சுகதுக்கங்கள் என்ன, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இது எப்படி முடிவுக்கு கொண்டு வர சம்பந்தமாக யாருமே பேசாத நீங்க உலக பொருளாதாரம் பற்றி பேசுறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராசா. ஹுர்முஸ் ஜலசந்தி எமக்கு உரியது, நம்ம தான் இங்க நாட்டாம நீங்க எங்க வேண்டாலும் தாதாவாக இருந்துட்டு போங்க. இந்த யுத்தத்திற்கு யுத்த நிறுத்தம் என்பது எமது கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் அதுக்கு ஓகே சொல்ல போறது இல்லை அப்படின்ற ஒரு கடுமையான நிபந்தனைகளை இப்போது ஈரான் முன் வச்சிருக்குது. ஆப்பிளுத்த குரங்கு போல மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் அமெரிக்கா வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.